கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் நாளில் இந்த காலை வேளையில் இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மாதம் முழுவதும், கடந்த காலங்கள் முழுவதும் கர்த்தர் கிருபையாய் உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஜீவ சுக பலனை கொடுத்து கர்த்தர் நடத்தி வந்தார். இந்த புதிய மாதத்திலும் கூட உங்களுக்கும் எனக்கும் சபைக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை தியானித்து அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் தந்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் சங்கீதம் 14வது வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கும்போது கர்த்தர் உன்னை ஸ்திரப்படுத்துவார். வேலையில தள்ளாடி கொண்டிருக்கிற, வேலை போய்விடுமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிற, வேலையில எனக்கு முன்னேற்றம் இல்லையே, உயர்வு இல்லையே, ப்ரமோஷன் இல்லையே என்று சொல்லி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, வேலை ஸ்தலத்தில் உன்னை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். நான் செய்கிற தொழில் முடங்கி போய்விடுமோ, செய்கிற தொழில என் பிரயாசத்துக்கு ஏற்ற பலனில்லையே என்று சொல்லி கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, நீ செய்கிற தொழிலை கர்த்தர் ஸ்திரப்படுத்தி நன்மையும் பாக்கியமும் உனக்கு உண்டாயிருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருவார். குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உன் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். தெய்வ பிள்ளையே, உன்னை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்தருளுவார். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில் மாத்திரம் உன்னை கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறவர் அல்ல, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் கூட நீ சொல்லலாம், முன்பு போல என்னால் ஜெபிக்க முடியவில்லை, முன்பு போல என்னால் வேத வாசிக்க முடியவில்லை, முன்பு போல என்னால் கர்த்தருடைய காரியங்களிலே, ஆலய காரியங்களிலே ஈடுபட முடியவில்லை, முன்பு போல என்னால் ஆவியிலே நிரம்பி கலிகூர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த முடியவில்லை, முன்பு போல என்னால் விசுவாசத்தோடு கூட இருக்க முடியவில்லை என்று சொல்லலாம். நீ சொல்லலாம், அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவர் உன்னுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறி போய்விடும். தெய்வ பிள்ளையே, இருதயம் என்பது உள்ளம், ஒரு மனிதனுடைய மனது அல்லது ஆத்துமா என்று சொல்லி சொல்ல முடியும். ஒரு மனிதன் அவனுடைய ஆத்துமாவிலே சோர்ந்து போவானேயானால் அதனால் பலவிதமான பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையிலே, உலக வாழ்க்கையிலே வந்துவிடும். ஒரு மனிதன் ஆத்துமாவிலே சோர்ந்து போவானேயானால் அவனுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் பல பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்துவிடும். எனவேதான் இந்த வாக்குத்தத்த வசனத்தை பார்க்கும்போது அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்த வசனம் எழுதப்பட்டு இருந்தாலும் கூட, அவர் உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்த வேண்டுமானால் தேவ பிள்ளையே, இந்த ஒரே ஒரு வாக்குத்தத்த வார்த்தைக்கு 2 நிபந்தனை சொல்லப்பட்டு இருக்கிறது, கண்டிஷன் சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. தேவ பிள்ளையே, நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது, ஜெபிக்கும் போது, விசுவாசத்தோடு கூட கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது கர்த்தர் உன் இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் அவர் உன்னை ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் உன்னை எப்படிப்பட்ட நிலைமையிலே கர்த்தர் உன்னை வைத்தருள்வார் என்று சொல்லி சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 34வது வேத வசனத்தை வாசித்து பார்த்தால் அந்த வசனத்திலே ஒரு வார்த்தை இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது: நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைகொள், அப்பொழுது பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திருக்கும் போது அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற தேவன் என்ன ஆசீர்வாதங்களை தருவார் என்று சொல்லி இந்த வசனத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர் உன்னை உயர்த்துவார். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே வாழ்ந்த யோசேப்பு என்று சொல்லக்கூடிய இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஆதியாகமத்தின் புத்தகம் 41வது அதிகாரம் 40வது வேத வசனத்தை வாசித்து பார்த்தால் அந்த வேத வசனத்தில் ஒரு வார்த்தை இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது: நீ என் அரண்மனைக்கு நீ அதிகாரியாக இருப்பாய். 43வது வசனத்தினுடைய பின்பகுதியை பார்க்கும்போது, நீ இந்த தேசத்துக்கே நீ அதிகாரியாக இருப்பாய். எகிப்து தேசத்துக்கு முழுவதும் அவன் அதிகாரியாக அந்த பார்வோன் யோசேப்பை உயர்த்தினார். தேவ பிள்ளையே, யோசேப்பினுடைய வாழ்க்கையை, சரித்திரத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அந்த யாக்கோபு பெற்ற பிள்ளைகளிலே தன்னுடைய தகப்பனால் அன்பாய் நேசிக்கப்பட்டு
எப்போதும் தகப்பனுடைய அன்பிலே வளர்க்கப்பட்டவன் இந்த யோசேப்பு. அவனுடைய சொந்த சகோதரர்கள் எல்லோரும் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது தன் தகப்பன் சொல்லுகிறான் தன் மகனை பார்த்து, யோசேப்பே, நீ போய் உன் சகோதரர்களை பார்த்துவிட்டு அவர்களுடைய சுகநல பலன்களை விசாரித்து விட்டு கடந்து வா என்று சொல்லி அவனை அழைத்து அனுப்பின போது, ஏற்கனவே யோசேப்பின் மேல் பொறாமை கொண்ட அவனுடைய சகோதரர்கள் அவனை சந்திக்க போன அந்த வனாந்திரத்தில் அவனுக்கு பலவிதமான பாடுகள் உபத்திரவங்களின் வழியாய் அவனை நடத்துகிறார்கள். தண்ணீர் இல்லாத வெறும் கிணற்றிலே குழியில தூக்கி போடுகிறார்கள். திரும்பவும் அந்த கிணற்றிலிருந்து தூக்கி எடுத்து அங்கே கடந்து வருகிற இஸ்மவேலர்கள் வியாபாரிகள் இடத்துல யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போடுகிறார்கள். அங்கே அந்த இஸ்மவேலர்கள் அவனை அழைத்து கொண்டு போய் எகிப்தில் இருக்கக்கூடிய பார்வோனுடைய வீட்டில் வேலைக்காரனாய் அடிமையாய் அவனை விற்று போட்டு விட்டு அந்த இஸ்மவேலர்கள் கடந்து போகிறார்கள். சில நாட்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய அன்பில் இருந்தது யோசேப்பு, இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே இந்த பிரச்சனைகள், சஞ்சலங்கள், போராட்டங்கள், பாடுகள் இவைகள் எல்லாம் வரும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்திருப்பான், எவ்வளவு வேதனைப்பட்டு இருந்திருப்பான், எவ்வளவு கண்ணீர் வடித்து இருந்திருப்பான். என் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த தரிசனம் நிறைவேறுமா, என் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த அந்த சொப்பனம் நிறைவேறுமா என்று சொல்லியெல்லாம் ஒரு பக்கம் யோசித்திருந்திருப்பான். இன்னொரு பக்கம் தன் சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்ட அந்த காரியம், அது மாத்திரமல்ல பார்வோனுடைய வீட்டிலே அடிமை வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை, அதனால ஏற்பட்ட உள்ளத்தின் பாதிப்பு, மனதின் பாதிப்பு, செய்யாத குற்றத்திற்காக அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில கொண்டு போய் போடுகிறார்கள். அந்த காரியங்கள் இவைகள் எல்லாம் அவனுடைய இருதயத்தை உடைத்திருக்கும். அவனுடைய இருதயம் உடைந்து போய் ஸ்திரமற்ற நிலைமையில இருந்திருப்பான். ஆனால் தேவப்பிள்ளையே, அந்த யோசேப்பு செய்த காரியம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தருக்கு காத்திருந்தான். சிறைச்சாலையில் அவனை கொண்டு போய் போட்டாலும் கூட அவன் கர்த்தருக்கு காத்திருந்தான். மனதை விட்டுவிடவில்லை. உடைந்து போன இருதயம், உடைந்து போன உள்ளம் அதையே பார்த்து கொண்டு சோர்ந்து போய்விடவில்லை. திடமானதாக இருந்து கர்த்தருக்கே காத்திருந்தான். கர்த்தருக்கே காத்திருந்தான். தேவப்பிள்ளையே, அப்படி அவன் கர்த்தருக்கு காத்திருந்தபடியினால் ஆதியாகமம் 39வது அதிகாரம் 21வது வேதவசனத்தை வாசித்து பார்த்தால், அந்த சிறைச்சாலையில யோசேப்பு இருக்கிறான். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று அந்த வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். திடமனதாய் இருக்கிறவர்களோடு கூட கர்த்தர் இருப்பார். திடமனதாய் இருந்து கர்த்தரையே பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களோடு கூட கர்த்தர் இருப்பார். தேவப்பிள்ளையே, இந்த கால வேளையிலும் கூட சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் கலங்கி விடாதீங்க. சூழ்நிலைகளை பார்த்து முறுமுறுத்து விடாதீங்க. சூழ்நிலைகளை பார்த்து ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்று சொல்லி கர்த்தரை துதிப்பதை விட்டு விடாதீங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்வதை விட்டு விடாதீங்க. திட மனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திருக்கும் போது, இந்த யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்ததினாலே சிறைச்சாலையில் இருந்த அந்த யோசேப்பு இப்பொழுது நேரடியாக அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்படுகிறார். அங்கே சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லக்கூடிய அந்த கிருபையின் அபிஷேகத்தை, கிருபையின் ஆவியை அவன் பெற்றிருந்தபடியினால் அந்த ராஜா கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லுகிறான். இந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்ன மாத்திரத்தில் இந்த பார்வோன் தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு யாரும் இல்லை, எனவே இவனை இந்த அரண்மனைக்கு நான் அதிகாரியாக உயர்த்துவேன், இந்த தேசத்துக்கு நான் அதிகாரியாக உயர்த்துவேன், இந்த யோசேப்பினுடைய உத்தரவு இல்லாமல் இந்த தேசத்தில் ஒருவனும் கையையோ காலையோ அசைக்க கூடாது என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்தார். யோசேப்பினுடைய சரித்திரம் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். யோசேப்பு இங்கே வந்தது நிமித்தமாக தன்னுடைய தகப்பனும் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களும் ஒரு காலகட்டத்தில் பஞ்சம் பிழைப்பதற்காக பஞ்சத்தில் உணவு தேடி வந்தார்கள். அவர்களையும் யோசேப்பு போஷித்தான். தேவப்பிள்ளையே, ஒன்றை சொல்லுகிறேன், இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்து மனம் சோர்ந்துடாதீங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போய் அமர்ந்து விடாதீங்க. தேவப்பிள்ளையே, காலங்களையும் சூழ்நிலைகளையும் மாற்றுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் அவரையே பார்த்து கொண்டிருங்க. அவருக்காக காத்திருங்க. திடமானதாய் இருந்து அவருக்காக காத்திருக்கும் போது அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார். தேவப்பிள்ளையே, எனவே இந்த காலை வேளையில் மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்காக காத்திருங்க. கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்க. உங்க பிரச்சனைகள், போராட்டங்கள்
எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு முடிவை உண்டு பண்ணுவார். தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு காத்திரு. அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே நீ காத்திருந்தால் அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்தினது மாத்திரமல்ல, யோசேப்பை உயர்த்தினது போல உங்களையும் கர்த்தர் உயர்த்துவார். உங்கள் தலையை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடமாட்டார். எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு தலைகுனிந்து நடந்தீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். எனவே தேவ பிள்ளையே, கர்த்தரையே நோக்கி பார்த்து என்னோடு கூட இணைந்து நீ ஜெபிப்பாயா? கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளையிலும் ஆண்டவரே, இந்த அன்பு பிள்ளைகளை கர்த்தருடைய திருச்சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய கரம் இந்த அன்பு பிள்ளைகளுக்கு நேராய் நீட்டப்படட்டும். கர்த்தருடைய வல்ல கரம் இந்த அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சிறப்படுத்தட்டும். கர்த்தருடைய கரம் இந்த அன்பு பிள்ளைகளுடைய குடும்பத்தை சிறப்படுத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை உள்ள கரத்துல ஆண்டவரே இந்த அன்பு பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்ததாமே தொடர்ந்து ஆண்டவரே இந்த அன்பு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் வேலையில தள்ளாடி கொண்டிருக்கிறார்களோ, வேலை போய்விடுமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய வேலை ஸ்தலத்துல கர்த்த நீர் அவர்களை ஆண்டவரை ஸ்திரப்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். என்னுடைய தொழிலே முடங்கி போய்விடுமோ என்று சொல்லி பயப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்த நீர் ஆசீர்வதித்து அவர்கள் செய்கிற தொழிலை கர்த்த நீர் ஸ்திரப்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. அதுபோல ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லையே என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலையோடு கூட பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே பெற்றோர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். பிள்ளைகள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது நிமித்தம் இந்த பெற்றோர் வடிக்கிற கண்ணீர் துடைக்கப்படட்டும். இந்த ஆண்டவரே அப்படிப்பட்ட மனநிலையோடு கூட இருக்கிறவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் தாமே நீர் ஆண்டவரே அவர்களை ஸ்திரப்படுத்தும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தருடைய கரம் ஆண்டவரே அவர்களை பொறுப்பெடுக்கட்டும். அதுபோல சரீரத்தில் வியாதி வேதனையோடு கூட என்னுடைய வாழ்க்கை முடிந்து போய்விடுமோ, என்னுடைய வாழ்க்கையில காலையில் என் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள், என் கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்ய முடியாதபடி இப்பொழுது என்னுடைய சரீரம் பலகீனப்பட்டு கிடக்கிறது. அப்படிப்பட்ட நிலையோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இப்பொழுது உன்னுடைய சரீரத்தின் மேல இறங்குகிறது. க்ளோரி. கர்த்தரை எப்படியே ஸ்தோத்திரம் பண்ணு, கர்த்தரை எப்படியே மகிமைப்படுத்து. கர்த்தருடைய வல்லமையுள்ள கரோ, கர்த்தருடைய காயப்பட்ட கரோ, கர்த்தருடைய இரத்தம் தோய்ந்த கரோ, உனக்காக தழும்புகளை ஏற்றுக்கொண்ட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கரோ இப்பொழுது உன்னை அது தொடுகிறபடியினால், இப்பொழுது கர்த்தருடைய கரம் உன்னை தொடுகிறபடியினால் நீ சுகம் பெற்றுக்கொள்ளுகிறாய். கர்த்தரை நோக்கி மகிமைப்படுத்து. இயேசுவே என்று சொல்லி கூப்பிடு. இயேசுவே, உம்முடைய தழும்புகளின் வல்லமை என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், சுகம் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்து. கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆண்டவரே, இந்த அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே ஜெபத்தில் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள், உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தர் நீர் சிறப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுடைய இருதயம் ஸ்திரப்படுத்தப்பட்டு பலப்படுத்தப்பட்டு ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக எழும்புவார்களாக, சாட்சியாய் எழும்புவார்களாக. அற்புத அடையாளங்களை கர்த்தர் எனக்கு செய்தார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவரே ஊழியம் செய்வார்களாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord.